கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து, அதனுடைய முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. இது தவிர்த்து வயநாடுல இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், பீகார், கேரளா அப்படின்னு பல மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் பத்தி தன்னுடைய பார்வைகள பதிவு செய்றதுக்காக, அரசியல் விமர்சகரும், பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் நம்ம ஃபர்ஸ்ட்டு மகாராஷ்டிரால இருந்து ஆரம்பிப்போம். பாஜக கூட்டணி 220க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா பாரதிய ஜனதா மட்டுமே கிட்டத்தட்ட 125 இடங்களுக்கு முன்னிலையில இருக்காங்க. இத நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த அளவுக்கான வெற்றிய நான் எதிர்பார்க்கல. இத விட அதாவது அவர்களுக்கு அந்த மிட் பாயிண்ட்ங்கிறது 145 35 ஒட்டுமொத்தமா அ தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்க ஒரு 150, 160, 170 வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். கூட்டணியா. ரைட். ஏன்னா இது நம்ம ஒரு தொலைவுல இருக்கோம். ஒரு இப்ப இந்த போல்ஸ்டர்ஸ், செஃபாலஜிஸ்ட் கிரவுண்ட்லயே ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கான கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்ங்கிறது வேற. நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம லோக்சபா தேர்தல் முடிவுகள பார்க்கிறோம். அதுல பாரதிய ஜனதா கூட்டணி எதிர்பார்த்த மாதிரி அ அவங்களுக்கு ரிசல்ட் வரல. மாறாக மகா விகாஸ் அகாதிக்கு அவங்க துண்டு துண்டான காங்கிரஸ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே தனித்தனியா இருந்தாலும் அவங்க ஒரு மிக வலுவான ஒரு ரிசல்ட்ட அவங்க காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆனா அதற்கு பிறகு நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பெருசா இருக்காதுன்னு நினைச்சேனே தவிர 220 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிசல்ட். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாரதிய ஜனதாவுக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும்னு நான் தனியாக தனி பெரும்பான்மைக்கு இதுவரைக்கும் அவங்க வரல. சென்ற தேர்தல்ல வரல, அதுக்கு முந்தின தேர்தல்ல வரல. அது தெரியும். ஆனால் ஏக்நாத் ஷிந்தேவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணி இவ்வளவு சிறப்பா கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேல அவங்க இடங்களை பெறுவார்கள்னு நான் நிஜமா நினைக்கல. இந்த கூட்டணியில வீக்னஸே ஷிந்தேவும் அஜித் பவார் 2 பேருமே நான் நினைச்சேன். அதுல அஜித் பவார் பெரிய வீக்னஸ் நினைச்சேன். ஏன்னா இன்னும் அஜித் பவாருடைய ஒரு கோல், ஒரு ஐடியா, அவர் என்னத்தை இலக்கு வச்சு இங்க வந்திருக்காரு அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. இது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் அவ்வளவு கன்ஃபியூஷன் நிறைந்ததாக இருக்கு இன்னும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏக்நாத் ஷிந்தேயும் உத்தவ் தாக்கரேயும் எப்படி பாக்குறாங்க? சரத்பவார் சுப்ரியா சுலேயும் ஒரு பக்கம், அஜித் பவாரையும் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிந்தே கிளியர்லி உத்தவ் தாக்கரேய அடிச்சு நகர்த்திட்டார். அது நம்ம ஏத்துக்கணும். சரத்பவாரை விட அஜித் பவார் அதிகமான இடங்களை பெற்றிருக்கார். ஆனா அந்த ஒரு ஏக்நாத் ஷிந்தேவுடைய அந்த ஸ்பெக்டாகுலர் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இல்ல, ரிலேட்டிவ்லி பார்க்கும் பொழுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 தனித்தனி போரா வச்சுப்போம். பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், அஜித் பவார், சரத் பவார், ஏக்நாத் ஷிந்தே, உத்தவ் தாக்கரே அப்படின்னு வச்சு பார்த்தா பிஜேபி ரொம்ப 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 ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். 120 சொச்சம், இவங்களுக்கு 10 சொச்சம். ஸோ தேர் இஸ் நோ கம்பேரிசன். மீதி இருக்கிற ரெண்டுத்துலயுமே ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி, இந்த மகா யுதி அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்கிற கூட்டணி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. என்ன காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரச்சாரங்களா? இல்ல தேர்தல் வாக்குறுதிகளா? என்ன காரணம் இருந்திருக்கும் மகாராஷ்டிரா? நமக்கு இதுல மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. முதல்ல அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மக்கள் ஒரு கட்சிய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக, இப்ப சிவசேனாவுடைய சப்போர்ட்டர்ஸ்னு சில பேர் இருக்காங்க இல்லையா? நம்ம எந்த பக்கமும் சாராதவர்களுக்கு கடைசியா வருவோம். பாரதிய ஜனதாவுடைய சப்போர்ட்டர்ஸ் அவங்க என்ன நடந்தாலும் அவங்க பாரதிய ஜனதாவுக்கு போய் வாக்களிச்சுட்டு வரப்போறாங்க. எப்படி நம்ம ஊர்ல ரெட்டை இலைக்கு குத்து, உதயசூரியனுக்கு குத்து, மீதி எல்லாத்தையும் பத்தி மறந்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் நம்ம எடுத்துப்போம் முதல்ல. அவர்களுக்கு இப்ப சிவசேனா உடையுது. போன தேர்தலுக்கு பிறகு உடையுது.
போன தேர்தல் உத்தவ் தாக்கரே அப்புறமா அணி மாறுறாரு. அவர் தலைமையில ஆட்சி அமையுது. அவர் முதல்வராக இருக்கிறாரு. அதற்கு பிறகு சிவசேனா உடைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு என்ஜினியர்டு ஸ்பிளிட் தான். இத நம்ம வந்து யாரும் அதெல்லாம் வெளிப்படையா ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அத பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும். பாரதிய ஜனதா தொடர்ந்து பேசி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஆட்கள வெளியில எடுத்து அவர்களுக்கு தைரியம் கொடுத்து, "நீ வா நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு. ஏன்னா அவர்கள்ட்ட அந்த நம்பர் இருந்தது. அவர்களுக்கு தேவையான நம்பர் குறைவு தான். அப்ப அத உடைச்சா மட்டும் தான் முடியும். அதை உடைத்து இந்த பக்கம் கொண்டு வந்து அதை உடைத்து கொண்டு வந்ததற்கான பரிசாக ஏக்நாத் ஷிண்டேவுக்கு முதல்வர் பதவியை கொடுத்து அவங்க போன தடவை ஆட்சி அமைச்சு கடைசி வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணாங்க. அதற்கு வெகு காலத்துக்கு பிறகுதான் வந்து அஜித் பவார் வந்து ஜாயின் பண்றாரு. அது அஜித் பவார் ஆன் இஸ் ஓன். அது அதுக்கு முன்னாடியே அவர் தேர்தல் சமயத்திலேயே ஒரு முயற்சி பண்ணி அது சரியா அந்த போன தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஒரு ஒரு பெரிய குழப்ப நாடகம் ஒண்ணு நடந்து திருப்பி போய் சரத்பவாரோட சேர்ந்துக்கிட்டாரு இல்லையா? சோ போன அந்த ஆட்சியில கிட்டத்தட்ட அதோடைய இறுதி காலகட்டத்தில் அஜித் பவார் மீண்டும் கட்சியை உடைத்து இங்க வர்றாரு. இப்ப சிவசேனையுடைய தீவிர அனுதாபிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து சரத்பவார் அஜித் பவார் உடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் அந்த கட்சியுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய அனுதாபிகள் எப்படி பார்க்கறாங்க. இது வந்து ஒரு ஒரு லேயர் ஒண்ணு. அப்புறமா இண்டிவிஜுவலி அந்த தலைவர்களை இப்ப நம்ம ஊர்ல வந்து ஸ்டாலின் கலைஞர் மகன் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ந்து மக்களும் பார்க்கறாங்க. அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. பால் டாக்கரே வந்து இதுல அசைக்க முடியாத ஒரு ஃபிகர் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல. வெரி டிஃபிசிவ். அவர் ஒரு ஃபயர் பிராண்ட். அவர் தேர்தலில் நின்னது கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கருத்துக்களை வைத்திருக்கக்கூடியவர். ஹிந்துத்துவவாதி. ஒரு கட்டத்தில் அவர் வந்து பாரதிய ஜனதாவோட எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவம் அப்படிங்கறத பேசினவர். அயோத்தியா, கரசேவை போன்ற பல விஷயங்கள் அவருடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓப்பன்லி அவர் வந்து எகெயின்ஸ்ட் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸோடைய பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்து இவருக்கு வந்து உத்தவ் தாக்கரே அவருடைய மகன். உத்தவ் தாக்கரே சென்ற தேர்தலில் ஒரு முழுக்க முழுக்க தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை விஷயத்தை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை முறித்துக் கொண்டு, பாரதிய ஜனதாவோட அவருக்கு பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் கூட்டணியை முறித்துக் கொள்ளக்கூடிய மாதிரியான பிரச்சனையா அதை பண்ணி அவர் வந்து காங்கிரஸ் அண்ட் தேசியவாத காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைத்தது சிவசேனையுடைய பெரும்பான்மை அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள், கட்சியுடைய தலைவர்கள், கட்சியுடைய அனுதாபிகள் இவங்க 3 பேருமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் வந்து முதன்மையான ஒரு பாயிண்டா நான் முன்வைக்கிறேன். அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா இது லெகசி கிடையாது. இது வந்து பால் டாக்கரேயுடைய லெகசி கிடையாது. அவருடைய கருத்து இது கிடையாது. அதனால இந்த கருத்துக்கு எதிராக பால் டாக்கரே என்ன காரணத்தினால உத்தவ் தாக்கரே போனாலும் அவர் பால் டாக்கரேடைய பையங்கிறதுக்காக அவருக்கு வாக்களிக்க முடியாது. மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ப ஏன் வந்து லோக்சபா தேர்தல் அப்படி போச்சு? அது அது ஒரு ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம். ஆனா இப்ப தெளிவாக மாநில தேர்தலை பொறுத்தவரை நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பால் டாக்கரேயுடைய ஒரு பாலிடிக்ஸை ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் தான் அதை பின்பற்றுறாங்க. உத்தவ் தாக்கரே கிடையாது. இதுதான் வந்து அவங்க பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயமாக நான் பார்க்கிறேன். தீவிர இந்துத்துவ அரசியல உத்தவ் தாக்கரே பேசியிருந்தா அவருக்கு வாக்குகள் வந்திருக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கலாம். அதுல ப்ராப்ளம் என்னன்னா அவர் வந்து அதை பேச முடியாத மாதிரியான ஒரு சிக்கலை போய் மாட்டிட்டார். தீவிர ஹிந்துத்துவம் மட்டும் இல்ல, மராத்தி பிரைட், சிவாஜி இவங்கெல்லாம் வந்து ஐக்கன். ஓகே,
சிவாஜி மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து எந்தவித அவர் தொட முடியாது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு தலைவரோ, ஒரு கட்சியோ ராஜராஜ சோழன வந்து என்ன வேணாலும் பேசலாம். நம்ம ரஞ்சித் வந்து சில அட்வர்ஸ் கமெண்ட் குடுத்திருக்காரு. நீங்க இவ்வளவு ஈஸியாலாம் நீங்க வந்து சிவாஜி என்ன? அவன் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் தானே. சிவாஜி என்ன? அவன் இத பண்ணியிருக்கான், அட்ராசிட்டி பண்ணியிருக்கான் அப்படின்லாம் நீங்க வந்து சொல்லிட முடியாது. ஒரு வெஸ்டர்ன் ஸ்காலர் ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகத்துல ஒரு கொஞ்சம் சரியான முறையில அவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்படலை அப்படிங்கிறதுனால ஒரு லைப்ரரியே எரிச்சாங்க. ஓகே. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப சிவாஜிங்கிறவர் மேல அவ்வளவு ஒரு பற்று. அப்ப அதோட கூட சேர்ந்து பல விஷயங்கள் வருது. ஹிஸ்டாரிக்கலி சிவாஜி ஆப்போசிட் முகல்ஸ், ஹிந்து ஆப்போசிட் முஸ்லிம்ஸ், இந்த மாதிரியான எல்லா விதமான கட்டமைப்புகளும் அதோடைய உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஓகே. அங்க வந்து ஒரு வலுவான தலித் அல்லாத ஒரு பாலிடிக்ஸும் இருக்கு. நம்ம அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதோட ரிலேட்டட் தான் வந்து பீமா கொரேகான், அதை தொடர்ந்து நடந்த பல்வேறு ஒரு போராட்டம், அரெஸ்ட், அது ஒரு ஒரு தனி இது. அது வந்து சென்ற ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் நடந்தது. இதே மகாராஷ்டிரால நடந்த ஒண்ணு. அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். பட் இந்த அண்டர் கரண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உத்தவ் தாக்கரே கம்ப்ளீட்டா வேற கேம்புக்கு வர்றாரு. அந்த இடத்துல அவரால் வந்து இந்துத்துவம் பத்தி பேச முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல அவர் தள்ளப்படுறாரு. அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பல இடங்கள்ல வந்து ஒரு கேலிக்குரியதாக சவர்கர் எடுத்து காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் என்ன? எந்த அளவுக்கு பாலகங்காதர திலகர் மாதிரி ஒரு கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற பல ப்ரீ காந்தி பீரியட் தேசபக்தர்கள் அந்த மாநிலத்தில் இருந்திருக்காங்க. விநாயக் தாமோதர் சாவர்கரை பொறுத்த வரைக்கும் அவரும் மகாராஷ்டிரால ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபிகரா தான் பார்க்கப்படுறார். பெர்ஹாப்ஸ் சிவாஜி வரைக்குமாக நம்ம கொண்டு போயிட வேண்டாம். ஆனால் காங்கிரஸோடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன? அவர் வந்து வெள்ளையர்களிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு வந்தவர் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்டாண்டு. பட் இது அவருக்கு கருப்பு வெள்ளை கிடையாது. அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுது, அவர் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் அவர் வச்சிருந்தார், அவர் இந்துத்துவாக்கெல்லாம் நகர்றதுக்கு முன்னாடி அவருடைய பின்னணி என்ன, அவர் எந்த மாதிரி பிரிட்டன்ல இருந்தப்ப என்ன பண்ணாரு, எப்படி அவர் அங்க தப்பிச்சு வந்தாரு, பிரான்ஸ்ல எப்படி மாட்டிக்கிட்டாரு, எப்படி அவருக்கு இங்க ட்ரையல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து அந்தமான்ல சிறை வைக்கப்பட்டாரு, அந்த ஒரு பெரிய ஹிஸ்டரியை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ராகுல் காந்தியிலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் அவரை கேலி பண்றது தான் பார்க்கிறோம். அப்ப அப்படி ஒரு கேலி பண்ணப்படும் பொழுது சிவசேனைக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. உங்களுடைய கூட்டணி கட்சியினரை வந்து மிரட்டினாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல, நீங்க சவர்கர் எல்லாம் பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஆனா அது ஒரு அன்ஈசி கோலிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க கணக்குல வச்சு பார்க்கும்பொழுது அவர் தன்னுடைய ஒட்டுமொத்தமான தன்னுடைய தந்தையுடைய கொள்கை பின்னணி. இப்ப உத்தவ் தாக்கரே வந்து பால் தாக்கரே இருந்த வரைக்கும் பெருசா நீங்க அவர் மைக்கு பிடிச்சு பேசி பார்த்திருக்கவே முடியாது. அவர் தேர்தல் களத்துல இல்ல, இதுல இல்ல, பேசுற இடத்துல இல்ல, எழுதுற இடத்துல இல்ல. அவருடைய தந்தையுடைய நிழல்ல பின்னாடி இருந்தார். தந்தையுடைய இறப்புக்கு பிறகுதான் அவர் வந்து கட்சியை தன்னுடைய கையில எடுத்துக்கிறாரு. அதற்கு பிறகுதான் அவர் தேர்தல் அரசியலுக்கு வர்றாரு. இன்ஃபேக்ட் அந்த கட்சி மாற்றங்கள்லாம் நடந்து வரும்பொழுது அவர் வந்து தேர்தலில் நின்று இருக்கல. அவர் முதல்வரானதுக்கு பிறகுதான் அவர் தேர்தலில் நின்று அந்த இடத்தை பெறுகிறார். ஸோ அப்ப இந்த எல்லாத்தையும் நீங்க வைத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து he was caught off guard. பாரதிய ஜனதா தன்னை மோசம் பண்ணுகிறது, பாரதிய ஜனதா தனக்கு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு தரல அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவருக்கு இருக்கிறது. அதை மட்டும்தான் அவர் வந்து முன்வைக்கிறாரே தவிர, நாம வேற ஒரு பாலிடிக்ஸ்க்கு தள்ளப்பட்டா நம்ம அப்படி பண்ணிட முடியுமா, டக்குன்னு நம்ம நம்மளுடைய கலரை மாத்திக்க முடியுமா அப்படிங்கிற பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. தனக்கு முன் ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைத்துட்டு தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்ததுனால, பிளஸ் அவருக்கு ஒரு திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய அணியோ பலமோ தனித்து நின்று வாக்குகளை பெறக்கூடிய சக்தியோ இல்லாத காரணத்தினால
அவர் கம்ப்ளீட்டா வந்து தன்னுடைய அத்தனை பலங்களையும் இழந்து ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காரு. அதுதான் வந்து நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய விக்டிம் இந்த ஹோல் டிராமாலன்னா உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரே. அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்லி கான். இனி அவர்கள் திரும்ப மேல வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப பிஜேபியோட வின் பத்தி பேசலாம் அப்டின்னா, 2 பாயிண்ட் நம்ம பேசலாம் சார். ஒண்ணு ஹரியானா தேர்தல்ல பேசுனது என்னன்னா, ஜாட் சமூகத்தினருடைய வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்டின்னு ஹரியானால பேசப்பட்டுச்சு. ஆனா பிஜேபி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஜாத் அங்க மெஜாரிட்டினா அதுக்கு இந்த பக்கம் ஓபிசி வாக்குகள் டார்கெட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி அங்க ஸ்கோர் பண்ணாங்க. மகாராஷ்டிரம்ல அப்படியே அங்க ஜாத்த ரிப்ளேஸ் பண்ணிட்டு மராத்தா வந்து ரொம்ப டாமினன்ட் அவங்க முக்கியமான அந்த வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அத டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பேசினப்போ, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாஜக ஆதரவு இல்ல அப்படின்ற மாரி ஒரு கருத்துக்கள்லாம் இருந்தது. ஆனா, இல்ல நிச்சயமா. அவங்க வந்து ஓபிசி வாக்குகள டார்கெட் பண்ணி திருப்பி இங்கேயும் பிஜேபி அத ஸ்கோர் பண்ணிட்டாங்களா? அப்படின்ற ஒரு இல்ல அது விஷயம் இருக்கு. நமக்கு இந்த பிரேக்கப் நாளைக்கு தான் தெரிய வரும். எந்தெந்த ஒரு அ வேரியஸ் ஏஜென்சிஸ் போல் டேட்டாவ எடுத்து எந்தெந்த பகுதியில பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. ஃபட்னவிஸ் வந்து அவர் விதர்பா பகுதியைச் சேர்ந்தவர். விதர்பா மிக பெரும் ஆதரவை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பகுதி முழுக்க ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து அக்ராஸ் காஸ்ட் கன்சிடரேஷன் ஒண்ணு. ஆனால் மராத்தா கோர் மராத்தாக்கள் அவங்க வந்து பாரதிய ஜனதாவை எதிரியாகத்தான் பார்த்தாங்க. நீங்க வந்து அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். போராட்டங்களை மட்டும் இல்லாம இவங்களுக்கு வாக்கு அளிக்காதீர்கள் அப்படின்லாம் சொல்ற அந்த ஒரு இதையும் நம்ம பார்த்தோம். நம்ம பட் அதை ஒருமுகப்படுத்தி இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலையும் எந்த ஒரு காஸ்டும் தனித்து நின்று ஜெயிச்சிட முடியாது. அவங்க டாமினண்டா இருக்கலாம், 20% இருக்கலாம், 25% இருக்கலாம், யாரும் 70% கிடையாது. காஸ்ட் லைன்ல பார்க்கும் பொழுது எதுவுமே வந்து 20% தாண்டி எந்த காஸ்டும் எந்த பகுதியிலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை புறக்கணித்தாங்கன்னா அந்த கட்சி அதுக்கு ஏற்ற மாற்று ஏற்பாடுகளை செய்யத்தானே செய்யும். ஹரியானா வந்து நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அது அந்த ஜாட்டை அங்க வந்து பிளண்ட் பண்ணணும்னா நான் ஜாட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே இதை வந்து அவங்க உத்தரப்பிரதேசத்துல பண்ணியிருக்காங்க. இது புதுமை கிடையாது. நான் யாதவ் நான் ஜாதவ் கோலிஷன், நான் யாதவ் ஓபிசிஸ், நான் ஜாதவ் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறத வந்து மாயாவதியும் பிளண்ட் பண்ணணும், அகிலேஷ் யாதவையும் தள்ளி வைக்கணும். அப்படின்னா அதற்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறது வந்து அவங்க செய்தார்கள். அதை தவிர ரீஜனல் சப்போர்ட் வந்து ஸ்பெசிபிக் ரீஜன்ல மராத்தா அப்படிங்கறத தாண்டி விதர்பாலையும் மராத்தாக்கள் இருக்காங்க. ஆனாலும் நீங்க வந்து ஒரு கன்சிடரபிளா அந்த ஹோல் ஏரியாவே ஸ்வீப் பண்ணணும்னா எல்லாருடைய வாக்குகளும் வந்தாதான் முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சிலதை தோற்று சிலதை வென்று அப்படிதான் கொஞ்சம் மெஜாரிட்டி இடங்களை பெற்றிருக்கலாம் அந்த பகுதியில. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் வராது. ஸோ நம்ம அதையும் சேர்த்து பார்த்தா நாளைக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும். பட் அது ஒரு கால்குலேஷன்ல அது இருந்திருக்கலாம், அது ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் நம்ம அது எப்படி வருது அப்படிங்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிப்பு வந்து கொஞ்சம் தாமதமானதும் ஒரு பேச்சு பேசப்படுது. காரணம் என்னன்னா, இங்க ஒரு சில திட்டங்கள வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுக்கு பாஜக ஆட்சிக்கு ஒரு நேரம் தேவைப்படுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் தேர்தல் அறிவிப்பு வந்து கொஞ்சம் தாமதமாச்சா அப்படின்ற மாரி ஒரு பார்வை வைக்கப்படுது. இது நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த திட்டங்கள் முக்கியமா அந்த பெண்களை நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து இது எந்த கட்சி கொடுத்தாலும் அதை செயல்படுத்துவது எப்படி, அதற்கான பணம் திரட்டுதல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த தேர்தல்ல அதுக்கும் ஒரு பாரதிய ஜனதாவுடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அதை நான் வந்து நான் இன்னும் அதை வந்து முழுமையாக ஏத்துக்கல. பார்க்கணும், எகைன் டேட்டா பார்த்தா தான் தெரியும் நமக்கு. போஸ்ட் ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தா தான் தெரியும். பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ஹார்ட் ஃபேக்ட். ஸோ பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது, பாரதிய ஜனதா வென்றிருக்கிறது அப்படின்னு ஒரு காரலேஷன் போட்டா அப்போ பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்கிறது. பாரதிய ஜனதா அல்லது ஷிந்தே ஃபட்னாவிஸ் ஆட்சியில ஒரு திட்டம் வந்து பெண்களை குறிவைத்து தரப்படுகிறது. அப்ப அதற்கு ஏதோ ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு
ஒரு டிடெக்டிவ் ஒர்க் தான் நம்ம இதுல பண்ண முடியும். எகெயின் நம்ம வந்து கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். பட் இதற்காக எலெக்ஷனை டிலே பண்ணாங்களா அனௌன்ஸ்மெண்ட்டை, அது வந்து ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். நான் அந்த ஸ்பெகுலேஷனுக்குள்ள போக விரும்பல. பட் குறிப்பிட்டு பெண்களை டார்கெட் பண்றது அப்படிங்கறத வந்து கட்டாயமாக மகாயுத்தியில பண்ணாங்க. அதோடைய விளைவாக பெண்கள் நிறைய பேர் வாக்களிக்கிறதுக்கும் வந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கணும். இப்போ எதிர்காலத்துல இந்த கூட்டணி என்னவா இப்ப இருக்கும்? ஏன்னா திருப்பி ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்க. இவங்க 3 கட்சிகளும் அதாவது சிவசேனை, உத்தவ் தாக்கரே சிவசேனை, காங்கிரஸ், அப்புறம் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ். இந்த கூட்டணி இனி இப்படியே தான் இருக்குமா அடுத்த தேர்தல் வரைக்கும்? இவங்களுடைய எதிர்காலம் என்ன? இவங்க 3 பேருக்குமே இதுல முதல்ல 2 பேர் எடுத்துப்போம். தேசியவாத காங்கிரஸும் வெகு காலமாக கூட்டணியில் இருக்காங்க. உத்தவ் தாக்கரே இப்ப வந்து சேர்ந்துக்கிட்டார். இவங்க 2 பேருக்கும் வந்து பிரிந்து போவதனால எந்த பலனும் கிடையாது. அதுதான் அஜித் பவார் சரத்பவாருக்கு இடையிலான பிரச்சனையே அதுதானே. ஏன்னா அவர் வந்து அஜித் பவாருடைய பாயிண்ட் வந்து பிளெக்சிபிலிட்டி. நமக்கும் காங்கிரஸுக்கும் என்ன உறவு இருக்கு? நம்ம ஏதோ ஒரு காலத்துல அந்த கட்சியில இருந்தோம், பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம ஒரு தனி கட்சி வைத்திருக்கிறோம். நம்ம வந்து பாலிடிக்ஸ்ல நிக்கணும்னா நாம ஜெயிக்கிறவங்களோட சேரணும். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவர்களோட இருத்தல் நலம். அப்படி பார்க்கும்பொழுது காங்கிரஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ஸ்லைடிங். ஒரு எலெக்ஷன்ல வந்ததுனால மட்டும் அது பிளஸ்ன்னு பார்த்துட முடியாது. பட் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல பார்க்கும்பொழுது காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சிவசேனை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதாவது அவர்களுடைய பிளஸ் மைனஸ். அப்ப நாம ஒருத்தர் வந்து கேம்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் பாரதிய ஜனதா வந்து நம்மை எடுத்துக்கொண்டு சிவசேனாவை தள்ளி வைத்து விடுவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் அஜித் பவாருடைய கால்குலேஷன். ஆனா அதுக்கு சரத் பவார் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதை அவர் வந்து டோட்டலி ப்ரோ காங்கிரஸ். அந்த கட்சியை விட்டு வெளில வந்தாலும் நம்ம அந்த கட்சியோட தான் இருக்கணும், பாரதிய ஜனதாவோட சேரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் வலுவா இருக்காரு. இங்கதான் வந்து அந்த கான்ஃபிளிக்ட் வருது. இப்ப கோயிங் ஃபார்வர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் என்னுடைய எதிர்பார்ப்பை சொல்றேன். உத்தவ் தாக்கரேயும் ஷிண்டேயும் இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு இடையில வந்து உறவு கிடையாது. மாமா பையன், மச்சான், ஒன்னு விட்ட உறவு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து கட்சியே எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல போய் கொடி கட்சி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, சப்ஜெக்ட் டு கோர்ட் கேசஸ். ஓகே, கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்கு. தேர்தலில் இந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமா வைப் அவுட் ஆகல. தி ஜஸ்ட் அபவுட் மேனேஜ். இப்ப ஒரு மெகாவின். இப்ப அவங்க வந்து ஓப்பனா வெளில போய் சொல்லலாம், கட்சி எங்களோடது தான், பால் டாக்கரேயுடைய உண்மையான வாரிசுகள் நாங்க தான். அவர் பிள்ளையா இருக்கலாம், ஆனா கொள்கை வாரிசுகள் நாங்க தான் அப்படின்னு அவர் நீங்க சொன்னா மக்கள் அதை ஆல்ரெடி ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம். பிளஸ் நீங்க திருப்பி அந்த கட்சிக்கு போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உத்தவ் தாக்கரே நீயே எங்களுக்கு பாசாரு அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு வந்து என்ன பைத்தியமா? இல்ல. இப்போ உத்தவ் தாக்கரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இல்லப்பா நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம், நானும் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஈகோ வந்து தடுக்கும். அது எப்படி சொல்றது? இப்ப நீ உங்ககிட்ட 3/4 உங்க கையில வந்துருச்சு, எங்கிட்ட திருண்டு தான் இருக்கு. தேர்தலையும் என்னால வந்து வலுவா ஜெயிக்க முடியும்னு தோணல. அடிதடி பவர் அது வந்து சிவசேனாவுக்கு எப்பவுமே இருந்தது. அதுவும் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. பிளஸ் நீங்க ஆட்சி யார் கையில இருக்கு, இப்ப போலீஸும் குண்டர்கள் எல்லாம் சேர்ந்து யார் கையில இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த பாயிண்ட் வந்துருக்கு. அப்ப இவங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் சரத்பவார் அஜித் பவார் காம்போக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க விஷயமே வேற. ஏன்னா இவருக்கு வயசாயிட்டு இருக்கு சரத்பவாருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு மற்ற பல உடல்நல குறைபாடுகள் எல்லாம் இருக்கு. தேர்தல் அரசியல் இருந்து போட்டிடுறது. ஆனா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் நடக்காது. சோ அவர் எவ்வளவு நாள் உயிரோட இருக்காரோ, அவர் தேர்தலில் ஈடுபடுறாரோ இல்லையோ, கட்சியெல்லாம் கலைச்சிட்டு ஒன்னாவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்காது. பட் அவருடைய காலத்துக்கு பிறகு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட செல் பை டேட் தானே ஒரு ஒரு காலகட்டத்தில் இறக்க நேரிடும் இல்லையா? அப்ப ஆல்ரெடி வந்து அஜித் பவார் வந்து தன்னுடைய நான் சுப்ரியா சுலேவா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியை காண்பிக்கும் பொழுது தான் வந்து
கொஞ்சம் இன்னும் வலுவான டீல் மேக்கராகவும் வெற்றியை பெறக்கூடியவராகவும் அது போன்ற பல விஷயங்கள் எனக்கு தான்ப்பா கிரவுண்ட் லெவல் விஷயம் டச் இருக்கு அப்படிங்கறத அவர் காமிக்கிறார். அவருக்கு கசின்ஸ் தானே 2 பேரும். அவங்க சுப்ரியா சுலேயும் வரும். அவங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன். ஸோ அவங்க நாளைக்கு போய் பேசிக்கலாம். சரி இங்க பாரு விடு. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துப்போம். சென்ட்ரலுக்கு நீ, ஸ்டேட்டுக்கு நான் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் ஆக எனக்கு எப்படியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அட்லீஸ்ட் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நமக்கு அது ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. அதனால நம்ம பேசாம காங்கிரஸை கட்டி அழறத விட இங்க வந்துருவோம். அப்ப நம்முடைய பிளாக்கு ஒரு வலிமை கிடைக்கும். அதோடைய பலம் நம்ம வந்து பெறக்கூடிய பதவிகள்லையும் நம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரிலையும் எட்ஸெட்ராலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஒரு மினிஸ்ட்ரி வாங்கலாம் அப்படின்னு அவர்கள் சொல்லி மீண்டும் இணைவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்றைக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இவங்க யாரோடையும் சண்டை போடக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஏன்னா தனித்து அவங்களால 160, 170, 180 இடங்கள் எல்லாம் பெறவே முடியாது. இப்போதைக்கு அதுதான் அப்படிதான் தோணுது. நீங்க வந்து 170 இடங்கள் பெறணும்னா 200 இடத்துல நிக்கணும் குறைஞ்சபட்சம். 200 இடங்களை எடுத்துக்கணும்னா மீதி 88 மத்த 2 பேரும் பிரிச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அவர்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம். அதுல நம்ம இப்படியோ ஆட்சியில் இருக்கோம். அடுத்த 2 பெரிய மாநிலங்கள் சீட்ஸ் படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் மேற்கு வங்கமும். மேற்கு வங்கத்துல முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய பாலிடிக்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பாரதிய ஜனதாவால் அதை ஜெயிப்பதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கு. மம்தா பானர்ஜி என்ற ஒருவர் இருக்கும் வரை அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. மீண்டும் அடுத்த தேர்தலில் முயற்சி பண்ண போறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் ஜெயிப்பாங்க. 6 எலெக்ஷன் 7 எலெக்ஷன் கழிச்சா கூட இப்போ ஒடிசால ஜெயிக்கலையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதன் வரை மகாராஷ்டிரா தன்னிடத்துல இருக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க. எவ்வளவு ஸ்டேட்டை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ராஜ்யசபா இடங்கள் கிடைக்கும். லோக்சபா தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க விட்டுறக்கூடாது. அந்த காரணத்தினால அவர்கள் வந்து கூட்டணி இருந்துட்டு போகுது. கூட்டணி வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த கூட்டணியில எனக்கு முதல்வர் பதவி கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் கிடையாது. பீகார்ல வந்து அவங்க தொடர்றாங்க. இப்பவே ஒரு கேள்வி வருது. இவ்வளவு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபட்னவிஸ் தான் பண்ணியிருக்காரு. பிறகு அவர் வந்து முதல்வராக இருக்க போகிறாரா அல்லது ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருக்க போகிறாரா? இந்த கேள்வி வந்து தொடரப்போகுது. சோ அதுக்கு அவங்க என்ன ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க, பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணி பற்றிய அவர்களுடைய வியூவா இருக்க போகுது. இப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்ப மீண்டும் ஷிண்டே தான் முதல்வர் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா ஒண்ணு தெரிஞ்சிடும். கேப்சரிங் பவர் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட். எங்காலும் முதல்வர் அப்படிங்கிறத விட நாங்க பின் சீட்ல இருந்து நாங்க டிரைவ் பண்ணிக்கிறோம். எனக்கு வேண்டிய அளவுக்கு சீட்ஸ் இருக்கு, வேண்டிய அளவுக்கு மினிஸ்ட்ரி இருக்கு. திட்டங்கள் யாருடைய திட்டங்கள்னா மத்திய அரசோட திட்டங்கள் செயல்படுத்தப்படணும். அவ்வளவுதான் விஷயம். டபுள் என்ஜின் சர்க்கார் முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அப்ப நீ முதல்வரா இருந்தானே, துணை முதல்வரா இருந்தானே, எதுவா இருந்தா என்ன? சோ இதை ஒழுங்கா பண்ணி இந்த இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருந்தா அடுத்த முறை ஜெயிக்கணும்னா லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிரால கணிசமான இடங்களை பெறணும். இதுல உத்தரப்பிரதேசத்துல கணிசமான இப்ப மகாராஷ்டிரால இடங்கள் கிடைக்காததும் உத்தரப்பிரதேசத்துல இடங்கள் போனதும் தானே 240 கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த 2 இடத்துலயும் ஒரு முக்கி இருந்தா கொண்டு போயிருக்குமே மேல. சோ அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால விட மாட்டாங்க. சோ இந்த ஒரு முதல்வர் பதவிக்காக இவன் கோச்சுக்கிட்டு அவன் வந்து அடியில இருந்து நாற்காலியை உடைக்கிறத விட்டுட்டு குவைட்டா இரு, உனக்கு வந்து மினிஸ்ட்ரி வேணுமா, நீ வந்து சென்ட்ரலுக்கு வந்துரு அப்படின்னு தேவேந்திர ஃபட்னவிஸ் அங்க கூட்டுக்கலாம். ஸோ கண்ட்ரோலிங் த ஸ்டேட் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் அவங்களை பொறுத்தவரைக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. ஸோ லார்ஜா நான் பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா they'll be very happy. சிவசேனாவை பொறுத்தவரை உத்தவ் தாக்கரே டோட்டலி டவுன் அண்ட் அவுட். அவர் தான் என்ன பண்ணணும்னு அடுத்து யோசிக்கணும். ஒரு கட்டத்துல இப்போதைக்கு சிவசேனா அப்படியே இருக்கும். அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலானது. மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னப்பா நம்ம கட்சியை பிஜேபியோட சேர்த்திருப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இல்ல அது எப்ப சொல்லுவாங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்து கம்ப்ளீட்டா பாலிடிக்ஸ்ல இருந்து வெளில போயிட்டாருன்னா. பட் அவர் பாலிடிக்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இவங்க சிவசேனாங்கிற ஒன்னை இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஷிண்டே தலைவரா வச்சுக்கிட்டு. நீங்க இத ஐக்கியமாக்கிட்டீங்கன்னா அவர் திரும்ப நான் தாண்டா சிவசேனா, நீ போயிட்ட காலி, நான் தான் அப்பாவுடைய கட்சி என்னோடது அப்படின்னு வந்து சின்னத்தை கொடு, கொடியை கொடு அப்படிம்பாங்க.
அந்த கொடி சின்னம் எதையும் கூட கொடுக்க கூடாது. அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு சிவசேனான்னு ஒரு கட்சி ஒண்ணு வேணும். அதை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைந்த 2 துண்டும் அட் த ஏர்லியஸ்ட் சரத்பவாரே அதை முன்னின்று நடத்தி வைக்கலாம். இல்ல அவர் காலத்துக்கு பிறகு எனிஹவ் அடுத்த சில ஆண்டுகள்ல அது 2 துண்டுகளும் ஒன்னா சேர்ந்து ஒற்றை கட்சியாக அது மீண்டும் மாறிடும். அப்படி மாறின கட்சி காங்கிரஸை விட்டு விலகிடும். காங்கிரஸை விட்டு அது விலகிருச்சுன்னா உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸோட கூட இருந்து அவருக்கு என்ன ஆக போகுது? அவங்க 2 பேரையும் பிட்ச் பண்ணி இருக்கிறதே வந்து சரத்பவார் தான். காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படும் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை. அதுதான் என்னுடைய கருத்து. ஜார்க்கண்ட்குள்ள போகலாம். ஜார்க்கண்ட்ல வந்து எதிர்க்கட்சிகளிடமிருந்து ஒரு ஆட்சிய பறிக்கலாம் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இருந்தது. ஆனா அங்க பின்னடைவு தான் சந்திச்சிருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்ததானா அங்க மேபி பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதா நினைவு? எனக்கு வந்து தேர்தல் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தேன். அந்த பாயிண்ட் வரைக்கும் என்னால வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்க எகெயின் ஒரு சிக்கலான கணக்கு தான் அங்க. இன்னொன்னு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் ஈஸியா செயல்பட முடியாத மாதிரியான பழங்குடியினர் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம். இப்ப நீங்க வந்து இந்த போல்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்க போயிருக்க கூட மாட்டாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுல தனிமையாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள்லாம் இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப சொகுசான சில இடங்கள்ல மட்டும் இது வந்து கிளியரா அந்த ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாங்கிறது வந்து பழங்குடியினர் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா சமூகம் அந்த பழங்குடியினர் அல்லாதவர்கள் அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு ஜார்க்கண்டை பொறுத்தவரை. ஸோ காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு அங்கே வலு இருக்கு, ஜீரோலாம் கிடையாது. இப்போ காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு ஒரு வலுவை தரும் பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. இப்போ அவர்களை தோற்கடிக்கவே முடியாதானா முடியும். ஆனால் அந்த தோற்கடிப்புக்கு நீங்களும் ட்ரைபல் பாலிடிக்ஸை கையில் எடுக்கணும். ட்ரைபல் லீடர்ஸை முன்னிறுத்தினால் மட்டும்தான் ஜார்க்கண்ட்ல பாரதிய ஜனதாவால் ஜெயிக்க முடியும். அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு மீண்டும் அவங்க வந்து நான் ட்ரைபலை வந்து முதல்வராக கொண்டு வந்தாங்க. ரகுபர் தாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து திருப்பி உடனே அவங்களை ஏலியனேட் பண்ணிடும். ஸோ அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு பாலிடிக்ஸை நீங்க பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்க அதை தான் பண்ணியாங்க. முதல் ஓரிரு மணி நேரம் தேர்தல் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஓட்ஸ், அதுக்கப்புறமா ஒருவேளை அந்த கான்ஸ்டிடியூன்சி வைஸ் இந்த நான் போஸ்டல் ஓட்டிங் மெஷின் கவுண்டிங் ஆரம்பிக்கும் பொழுதே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்துலலாம் வந்து ஜார்க்கண்ட்ல எக்ஸிட் போல் சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா தான் ஹெடா இருந்தது. தென் சடன்லி உங்களுக்கு வந்து அது ஃபிளிப் ஆச்சு. ஸோ அதை நம்ம பார்த்தோம் இதில். ஸோ இதில் எனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இந்த இடத்துல. அந்த அளவுக்கான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ட்ரைபல் லீடர்ஸை கொஞ்சம் முன்னிறுத்தி ஒரு சில விஷயங்கள் தான் செஞ்சாங்க பாஜக. பட் அதை தாண்டி அவங்க செஞ்சது பெரிய பேசு பொருளானது என்ன அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய ஜார்க்கண்டின் பிரச்சனையா சொன்னது வங்கதேசத்துல இருந்து நிறைய பேர் ஊடுருவரார்கள். அந்த பிரச்சனையை முன் வச்சாங்க. அது வந்து ஒரு மாதிரி டிவிசிவ் பாலிடிக்ஸா அங்க விமர்சனம் செய்யப்பட்டது. நான் அப்படி பார்க்கலன்னா, நான் எப்படி பார்க்கறேன்னா, டு தி ட்ரைபல்ஸ் அது ஒரு பெரிய இஷ்யூவாவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு உதாரணத்துக்கு அந்த ஊடுருவல் நடக்குது அப்படின்னா அவங்க யாரும் ட்ரைபல் லேண்ட்ஸ்ல போய் இருக்க போறது இல்லை. ப்ரிடாமினன்ட்லி நான் ட்ரைபல் லேண்ட்ஸ்ல தான் அவங்க வந்து குடியேறுவாங்க வந்தா, வங்கதேசத்துலேருந்து வந்தா. இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக அஸ்ஸாம்ல பேசப்பட்டது ரொம்ப காலமா. இப்ப இல்ல, நான் சொல்றது 1990கள், அது வந்து 1970கள்ல இருந்து இது ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒரு பிரச்சனையா ஜார்க்கண்ட்ல அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ரைட், அஸ்ஸாம்ல பேசப்படுற அளவுக்கோ, இன்ஃபேக்ட் பெங்கால்லயே அதை பத்தி பேசுறது இல்லையே, வங்காளத்திலேயே, மேற்கு வங்கத்திலேயே யாரும் பேசுறது இல்லையே. அது ஒரு பெரிய பேசுபொருளாக பல மாநிலங்கள்ல மாறினால்தான், அதற்கும் அடிப்படை இருந்தால்தான் இந்த பிரச்சனை வெளில வரப்போகுது. ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கண்ணில் தென்பட்டு இருக்கு. அதை தாண்டி மற்ற பல விஷயங்கள் தான் வந்து அங்க ஃபோக்கஸ்ல இருந்திருக்கு. அது நல்லா தெரியுது. இதுல ஹேமந்த் சோரனை கைது பண்ணது, அவருக்கு தொல்லை கொடுத்தது,
இது வந்து பெரும்பாலும் ஒவ்வொரு மாநிலத்தில ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அடுத்து டெல்லி எலக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாலிடிக்ஸ். பாரதிய ஜனதா 2 முதல்வர்களை துரத்தி, அதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், அ ஹேமந்த் சோரன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விடல. நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி, அவர் கடைசி வரைக்கும் கோர்ட்ல போய் போராடி, அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு நெருக்குதலுக்கு பிறகு அவர் ஜெயில்லயே இருந்து, ஜெயில்ல இருந்தே நான் ஆட்சிய நடத்துவேன் அப்டின்லாம் சொல்லி, அதற்கு பிறகு தான் வந்து அவர் அதிஷி மார்லேனாவ கொண்டு வந்தது. ரைட்? அ அங்க மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? இப்ப நீங்க வந்து வேற ஒரு சில இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட்ஸ பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி சரிங்க. கன்சிஸ்டன்ட்டா ஜெயிச்சிருக்கு. ஓகே. ஒரு இடம் காங்கிரஸ் போயிருக்கு. பெரும்பாலும் ஆம் ஆத்மி தான் வந்திருக்கு. அ மேற்கு வங்கத்தில முழுக்க முழுக்க மம்தா பானர்ஜி தான். கர்நாடகால எல்லா இடமுமே காங்கிரஸ்க்கு தான். கேரளாலயே எல்லாமே காங்கிரஸ்க்கு தான் நெனைக்கிறேன். வயநாடு மட்டும் இல்லாம, ஏதோ ம். அசெம்பிளி எலக்ஷன் கூட ஒரு இடைத்தேர்தல் ஒண்ணு ஒரு இடம் போனுச்சுன்னு நெனைக்கிறேன். அதுவுமே வந்து காங்கிரஸ் தான் அந்த இடத்துலயும். ஆ உத்தரப்பிரதேசத்துல ஒரு 3 இடம் அ மொத்தம் 9 இடம் போச்சுன்னு நெனைக்கிறேன். 6, 3 அல்லது 7, 2 அந்த மாதிரி ஃபிளிப் ஆயிட்டு இருந்தது. ஸோ பாரதிய ஜனதா. இன்ட்ரஸ்டிங்லி நான் குயிக்கா பார்த்ததுல ராஜஸ்தான்ல அந்த ஆதிவாசி கட்சி ஒண்ணு ஒரு 2 இடத்துல முன்னிலையிலயும், காங்கிரஸ் குஜராத்ல ஒரு அந்த ஒரு சீட்ல முன்னிலையிலயும் இருக்கிற மாதிரியான ஒரு கலவையான ரிசல்ட் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்பொழுது, ஆ பாரதிய ஜனதா வந்து எதையுமே ஒரு 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 கிராண்டடா எடுத்துக்க முடியாது. ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல அவங்களுக்கு பல இடங்கள்ல ஷாக் ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. டெல்லி உட்பட. ஸோ இப்ப டெல்லியில பாரதிய ஜனதா ஜெயிக்கிறது இப்ப ஜார்க்கண்ட்ல தோத்துட்டாங்க. ஓகே. மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க. அது வேற வச்சுக்கோங்க. ஹரியானால ஜெயிச்சாங்க. மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க. நான் ஜம்மு காஷ்மீர ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டேன். அங்க பாரதிய ஜனதா ஜம்முல பிரமாதமா தான் வொர்க் பண்ணியிருக்கு. காஷ்மீர்ல அவங்களால ஜெயிக்கிறது கஷ்டம். ஜார்க்கண்ட்ல ஜெயிக்க முடியல அப்டின்னா, டெல்லில ஜெயிக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஞ்சாப்ல நாளைக்கு தேர்தல் வந்தா மீண்டும் ஆம் ஆத்மி தான் அந்த இடத்துலயும் முன்னிலைக்கு வருவாங்க. பட் அதே நேரத்துல ராஜஸ்தானையும் அடுத்த தேர்தல் அது இன்னும் 4 வருஷம் மேல இருக்கு. குஜராத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? அங்க யாராவது ஒருவர் வந்து இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஒரு போராட்டம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ரைட்? இது இது இதுல வந்து பல இடங்கள்லயும் நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே அடுத்து இவங்க தான், அடுத்து இவங்க தான், அடுத்து இவங்க தான் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் தான் பல இடங்கள்ல இருக்க போகுது. யாருமே அப்படியே குப்புற விழுந்து அதோட முடிஞ்சு போயிருச்சுப்பா நான் ஐ அம் சரண்டரிங் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் குடுத்துரு அப்படின்னு யாருமே தேர்தல் பாலிடிக்ஸ்ல பண்ணவே போறது கிடையாது. ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டீஸ் ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு பெரிய கன்ஃப்யூசிங்கான ஒரு ஒரு களமா தான் இருந்து, அதுல லோக்கல் இஷ்யூவ முன்னிலைப்படுத்தி, சின்ன ஒரு அட்வான்டேஜ் எடுத்து, அத நம்பி, நம்பி, நம்பி அத ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்கி, எவ்வளவு சீட் எடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஆகப்போகுது. தொடர்ந்து. நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. வயநாடுல பிரியங்கா காந்தி பல 2,50,000 வாக்கு கிட்ட ஆமா. முன்னிலையில இருக்காங்க. ஸ்வீப், அது ஸ்வீப். அதாவது கிட்டத்தட்ட யாருமே எப்படியும் அவங்க இல்லன்னு. வந்திருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல அது எதிர்பார்த்தது தானே உங்களுக்கு. ஆ கேரளத்த பொறுத்தவரை, ஆ காங்கிரஸ்க்கு ஒரு வலுவான இடம் இருக்கு. 2டே 2 கூட்டணி தான். அதுல பாரதிய ஜனதா முரண்டு பிடித்து முட்டி மோதி எப்படியாவது ஒரு ஒரு இன்ட்ரோடு ஒண்ணு பண்ணிடணும்னு பாக்குது. அதுல ஓரளவுக்கு இந்த சுரேஷ் கோபி ஜெயிச்சத நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி அசெம்பிளி எலக்ஷன்ல என்ன பண்ண போறாங்க இனி வரக்கூடிய தேர்தல்ல அப்படின்னு பார்க்கணும். திருப்பி அடுத்து 2026 தான் தமிழ்நாடோட தேர்தல் நடக்கக்கூடிய அதே நேரத்துல தான் கேரளாவுக்கும் மாநில தேர்தல் நடக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து பிரியங்கா காந்தியோடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனா, அது எந்த அளவுக்கு அவங்க ரெட்யூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, காந்தி ஃபேமிலியோடைய சேஃபஸ்ட் கான்ஸ்டிட்யூயன்சிங்கிறது வந்து கேரளா தான் அப்படிங்கிற நிலை தான். நீங்க திரும்ப இல்லையே இவர் ஜெயிச்சாரே ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னா நீங்க திருப்பி போய் அங்க தேர்தல்ல நின்னா ரிசல்ட் அதே மாதிரி வரும்னு சொல்லவே முடியாது.
அந்த குறிப்பிட்ட நேரத்துல அகிலேஷ் அண்ட் ராகுல் காந்தி மிக வலுவாக அவங்களுடைய தரப்ப அங்க முன்வைத்தாங்க. அதுல அவங்க கேம்பெயின், அந்த கேம்பெயின் கரெக்ட்டான கேம்பெயினா, மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்ததா, அந்த பாட்டெல்லாம் தள்ளி வச்சுருவோம். 2 பக்கமும் மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் இல்லாத தேர்தலே கிடையாது. அது எல்லாத்தையும் மீறி இப்ப திருப்பி அ அ இடைத்தேர்தல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கணிசமான இடங்கள் மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுன்னா, அதுல ராகுல் காந்தி நின்னா ஜெயிக்க முடியுமா? பிரியங்கா காந்தி நின்னா ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது உத்தரப்பிரதேசத்துல. இப்போதைக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் வந்து கேரளா தான். ஸோ அது அந்த கட்சியை யோசிச்சு பார்க்கணும் இது. எந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஆ தேர்தல் முடிவுகள் வந்தோனே, பல சுவாரஸ்யங்கள் வந்தோனே பேசிட்டோம். இன்னும் நெறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேவைப்படும் நேரத்துல நிச்சயமா வேறொரு கட்டாயம், சந்தர்ப்பத்துல நம்ம சந்திப்போம் சார். உங்களுடைய கட்டாயம். கருத்துக்களுக்கும், பார்வைகளுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.